கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் சிந்தையை திருப்பலாம். சகலமும் நன்மைக்கே என்ற தலைப்பிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். சகலமும் நன்மைக்கே அப்படிங்கிற தலைப்பில் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வேத வசனத்துல ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் நமக்கு சொல்றது என்னன்னு கேட்டா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் திட்டத்தின்படி நம்மளை அழைச்சிருக்கிறாரு, பிள்ளையா அழைச்சிருக்கிறார். நம்மளை அழைத்தது மாத்திரமல்ல, அவரிடத்துல தேவனிடத்துல அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் என்ன செய்யுமா நடக்கிறதுன்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்போது நம்ம பார்வையில் இன்றைக்கி அது ஒரு கெடுதலாக, அது ஒரு தவறுதலை போல இது நமக்கு காணப்படலாம். நமக்கு வேதனையும் கஷ்டத்தையும் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய வேதத்தில் எக்ஸாம்பிளை நீங்கள் பார்க்கலாம். யோசேப்பை குழியில் தூக்கி போடுறது அவனுக்கு துன்பமாகவும் வருத்தமாகவும், குழிக்குள்ள நடந்துட்டு கண்ணீரோடு வேதனையோடு கதறி கதறி அழுதுருப்பா. அப்படி அப்போ அவருக்கு தெரியாது இந்த குழிக்குள்ள போகிறது அவருக்கு நன்மைன்னு தெரியுமா? தெரிஞ்சிருக்காது. குழிக்குள்ள கிடக்கிறோம், என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை எல்லாரும் பகைச்சிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பாவை விட்டு பிரிச்சுட்டாங்க, என் தம்பியை விட்டு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு அவர் கதறி அழுகிறார். ஆனால் அவர் நினச்ச திரும்ப அப்பா கிட்ட போகணும்னு நினைக்கிறப்படி அதுக்கு வழியே வரலை. இதே போல் தாவீதையும் தகப்பனும் தாயும் கைவிட்டுட்டாங்க. தகப்பனும் தாயும் கைவிட்டதுனால தான் இப்போ என்ன செய்கிறாருன்னா, முழுசாக எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுக்க முழுக்க யாரை பிடிச்சிக்கிட்டாரு? ஆண்டவர் அவர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட எதிர்பாராத காரியங்கள், எதிர்பாராத கஷ்டமான காரியங்கள், சூழ்நிலைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அது வந்திருக்கும். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அதை பற்றி சரியாக தெரிகிறது கிடையாது. அல்லேலூயா. ஏன் இது நடக்குது, எதனால் நடக்குது நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். தேவனும் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பு இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தகப்பன் தான் சிநேகிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நிறைய நேரத்தில் நமக்கு வருகிற சிச்சையும் நெருக்கமும் பாடையும் போராட்டத்தையும் நாம் என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நிறைய நேரத்தில் நாம் தெரியாமல் அறியாமையில் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இங்கே இந்த நீதிமொழிகளை வசனம் சொல்லும்போது கர்த்தர் அன்பு கூறுகிறவர்களை என்ன செய்கிறாராம்? சிச்சிக்கிறானா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறானா, கண்டிக்கிறானா என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளைங்க மேலே அவன் என்ன செய்கிறான்? அன்பு வைத்திருக்கிறான். தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்திலும் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சிச்சித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் நிறைய நேரத்தை நம்ம நேர்வழிப்படுத்தும் பொழுது, நம்மை சரி பண்ணும் பொழுது, நிறைய நன்மையான காரியங்களுக்கு நேரம் நம்மை திருப்பும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு தெரியல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்குதுன்னு தோணலாம். சூழ்நிலை இது எதிராகிடுச்சே அப்படி சொல்லி தோணலாம். ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் பாடு வருதுன்னு நமக்கு தோணலாம். ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா, மறந்துட்டாரா, கர்த்தரை தேடுகிற எனக்கு இவ்வளவு நெருக்கம் வருதா அப்படின்னு நாம் நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல அன்பாக இருக்கிறார். அதனால தான் என்ன செய்கிறார்? அவர் நம்மை சரி பண்ணுகிறார், நமக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, மன்னிப்பு என்கிற பாடத்தையும் தாழ்மை என்கிற பாடத்தையும் ஒரு ஊழியக்காரு, ஆமாம் சுத்திரம்,
பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்த ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் இப்பொழுது எல்லாம் மறிச்சிட்டாரு. அவர் என்ன செய்தார்னா, ஆரம்ப நாட்களில் உதவி ஊழியராக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் செய்திக்கு வருவாங்களாம். அவர் பேர் தாமஸ் ராஜ் ஐயா. அவர் சொன்ன ஒரு சாட்சி. அப்போ அவர் உதவி ஊழியராக இருக்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து நிறைய சபைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாம் வருவாங்களாம். அப்போ வரும்போது இவருக்கு ஆங்கிலம் எல்லாம் தெரியாது, இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்வார், அவங்க என்ன சொல்கிறாங்க வைக்கிறாங்க, அவங்க முகபாவம் அவங்க சொல்கிறத வச்சே, வார்த்தை புரியறதுனால அவங்க செய்ய வச்சே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பணிவிடை செய்யணுமோ அதெல்லாம் செய்வாராம். அல்லையா சொல்லுங்களேன். அப்படி அவர் உதவி செய்ய வைக்க போயிருக்கார். அப்போது கன்வென்ஷன் மீட்டிங் நடந்திருக்குது. அப்போ அவருக்குன்னு ஒரு சைக்கிள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, எங்கேயும் போக வர்றதுக்கு சைக்கிள் கொடுக்கப்பட்டுச்சு. இது 40 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த காரியத்தை அவர் சொன்னார் சாட்சியில். சொல்லும்போது அங்கே சபையில் ஒருத்தர் மூப்பராக இருந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் என்ன நினைச்சாருன்னா, சரி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அந்த வெளிநாட்டவர் ஊழியத்துக்கு பிரசங்கத்துக்கு வந்தவங்களுக்கு இவர் ஹோட்டல் கடையில் சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுக்கறது மற்ற காரியங்களை செய்கிறத பார்த்துட்டு அவர் வந்துட்டு என்ன செஞ்சாரா, எனக்கு ஒரு என்ன செய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்க சாப்பிடும்போது அவங்க சாப்பாடை பங்கு வச்சு கணவனும் மனைவி கொஞ்சம் சாப்பாடை எடுத்து யாருக்கு வச்சுருவாங்களா, நீங்களும் சாப்பிடுங்க, தாமஸ் ராஸ் நீங்களும் என்ன செஞ்சுருங்க, எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படிம்பாரு. இல்லை இல்லை ஐயோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவா. அப்படியா, நீ தனியாக வாங்கினா தானே காசு, ஊழியக்காரனுக்கு கொடுத்த காசில் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நீ நினைக்கிறியா, எங்களுக்கு கொடுத்ததில் நாங்கள் பங்கு வைக்கிறோன்னா பங்கு வச்சு ஆளுக்கு கொஞ்சத்தை அள்ளி அப்படி உங்கள் தட்டில் வச்சு சாப்பிடுன்னு அந்த ஹோட்டல் கடையில் சொல்லுவாங்களா. இவரும் தயக்கத்தோடு 2 நாள் அப்படி சாப்பிட்றாராம். இதை எப்படி அந்த மூப்பர் பார்த்துட்டாருன்னு தெரியல. ஓ பாஸ்டர் பெரிய பாஸ்டர் கொடுத்த காணிக்கையில் இவர் என்ன செய்கிறார், ஒரு தட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறா அப்படின்னு நினச்சாங்களே என்னன்னு தெரியல. எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு இருக்கிறாரு. 3ஆம் நாள் வந்து அப்படி சொல்லிக்கிற, இல்லை நான் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், இது ஊழியக்காரர் கொடுத்தது, இது ஊழியக்காருக்கு மட்டும்தான் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அவர் என்றைக்குமே அந்த பண விஷயத்தில் ஆண்டவர் காரியத்தை ரொம்ப உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லி சாட்சி சொல்லும்போது சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி அவர் சொல்லிட்டாராம். உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்க்க வேண்டியதை பார்த்துக்கிட்டு இவர் போயிட்டாராம். அந்த சபையில் உள்ள ஒரு பெரிய மனுஷர் போயிட்டார். போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இவர் வேலைகளை செய்யணும், உதவி வேலைகள் எல்லா வேலையும் ஓடி ஓடி இவர் செய்து கொண்டிருப்பாராம். என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுட்டு இருப்பார். அப்படி செஞ்சு கொண்டு இருக்கும்போது கடைசியாக அன்றைக்கு ராத்திரியில் டைம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பொருளை நீ சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வா அப்படின்னு பெரிய பாஸ்டர் சுந்தரம் பாஸ்டர் ஐயா சொன்னார், தலைமை பாஸ்டர். அவர் சொன்னோடனே சரிங்க ஐயா, இப்போது கடை மூட போகிற நேரமாச்சு, பரவாயில்ல நான் போய் சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடுன்னு வேகமாக ஓடி போய் சைக்கிளை பார்த்தா சைக்கிளில் சாவி இல்லையா, பூட்டி இருக்காது. எப்பயுமே ஒரு பூட்டவே மாட்டாராம், பூட்டி கிடக்குது, சாவி இல்லை. பார்த்துட்டு ஐயோ கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யணும், கடையை மூடிடுவாங்களே, அதுக்குள்ளே பெரிய பாஸ்டர் சொன்னதை நம்ம வாங்கிட்டு வந்துடுமே நினச்சிட்டு இவரும் போய் யார்ட்டும் போய் கேட்டு பார்த்தா யாருமே எதுவுமே சொல்லலை. இல்லைங்க எனக்கு தெரியலைங்க, இல்லை நாங்கள் பார்க்கலங்க, நாங்கள் எதுக்கு பூட்ட போகிறோம் அப்படி சொல்லிட்டாங்க. நேரம் ஆகுன்னு சொல்லி ஒரு 1 கிலோமீட்ரு நிற்காம ஓடி போய் அவன் கரெக்டாக கடைக்கார கதவை சாத்தும் போது போய் ஒரு ஐயா கடையை சாத்திடுறாங்க, தயவுசெய்து இந்த பொருளை கொடுத்தாலுங்க, விடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் இல்லை இப்போவே கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்ய தயவு செய்து கொடுங்கன்னு கெஞ்சி வருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரான். அப்போ இவர் யார் வண்டி சாவியை பூட்டியிருப்பாங்கன்னு, சைக்கிள் சாவி பூட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். கடைசியாக பகலில் நடந்த ஒரு ஞாபகம் வந்துச்சான். ஒருத்தர் ஐஸ்கிரீம் கேட்டார் ஒரு ஐயா, அப்படி டக்குன்னு அந்த அவருடைய ஞாபகம் வந்துருச்சுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஞாபகம் வந்த உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. சரி விடியட்டை நான் பார்த்துக்கிறேன்ட்டு அப்புறம் என்ன செஞ்சுக்கிறார், விடிஞ்சதுக்கப்புறம் போய் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், பாஸ்டர் இங்கே பாருங்கள், காலையில் பால் வாங்குறது எல்லாம் ஓடி ஓடி வாங்கிட்டு வந்துட்டு டைம் கிடைக்கும், தலைமை பாஸ்டர் போய் சுந்தர ஐயாட்ட போய் சொன்னார். அவர் என்ன சொன்னாரா, சொல்லிட்டு இங்கே பாருங்க சாவி அவர் தான் வச்சுக்கிறாரு, இந்த மாதிரி கேட்டால் நான் தரலை, அதனால் இப்படி பண்ணுறாருங்க அப்படி சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் கேட்டுக்கிறா, அப்படி நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடு சாவி வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி உடனே தலைம்பாச சொன்னால் அவர் சொல்லி சத்தம் போட்டு வாங்கி கொடுத்தாருன்னு போய் சொன்னால் அவர் சொன்னாரா, நீ உள்ளே போ, அந்த ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒரு சுத்தியில் இருக்குது, அந்த சுத்தியில் எடுத்து நேராக வண்டிக்கு போ, டப்புன்னு 4 தட்டு பூட்டு உடஞ்சிடும், அதை அப்படியே கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு புது பூட்டு நான் கொடுத்துருக்கல காசு அதில் ஒரு புது பூட்டு வாங்கி போடணும் அப்படி சொல்லிட்டாரான். அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம். அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை. மத்தேயு 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இதே வார்த்தையை தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாராம். நீ தீமையோடு எதிர்த்து நிற்காத, சுத்தியில் எடுத்துட்டு போய் என்ன செய், அது உடைச்சிரு அப்படின்ட்டாராம்.
உடனே இவர் அப்படிங்களாங்க, சரிங்க. இவர் நினச்சிருக்கிறாரு இன்னைக்கு வரட்டும், லெஃப்ட் ரைட் வாங்கி சாவியை கொடுத்து இனிமே அப்படின்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு இவர் ஆர்வமாக இருந்த ஒரு ஒரே வார்த்தை, தீமையோடு எதிர்த்து நிற்காத, சுற்றியில் எடுத்துகிட்டு போய் ஓட அப்படின்னு சரிங்கையாண்டு இவர் அமைதியாக போயிட்டார். போயிட்டு அவருக்கு பயங்கர கோபம். இவங்க ஐஸ்கிரீம் கேட்பாங்க, நம்ம வாங்கி கொடுக்கலன்னா சைக்கிளை போட்டுவாங்க, அதை போய் கேட்க போனால் தீமையோட எதிர்த்து நிற்காதுன்னு இவர் சொல்லுவார். பூட்டை உடைக்கணுமா, ஊழியத்தில் வந்த காணிக்க காசு புது பூட்டு வாங்கி போடணும், ஒரு சாவியை வாங்காமல் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு உடனே பயங்கர வைராக்கியம் வந்துருச்சான் இவருக்கு. இன்னைக்கு பார்த்துக்கிறேன்னு அந்த வைராக்கியத்திலே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடி 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 நடந்து ஓடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாராம். அல்லையே சொல்லுங்களேன். அப்போது சாயங்காலம் மீட்டிங் நேரம் ஆரம்பிக்குது. மீட்டிங் நேரத்தில் இவங்க எல்லாம் கேதராகி ஒரு 1000 பேருக்கு மேலே வந்துட்டாங்களாம். இவங்க படியிலேருந்து அப்படி கீழே இறங்கி வந்துட்டுருக்கிறாரு. இவர் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தால் அந்த ஊழியக்காரமாகவும் பிரசங்கத்துக்கு இவங்களை கூப்பிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் கொடுத்து ரூம்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கீழே வரும்போது வரும்போது கூட்டத்தில் நின்று அவர் அந்த சாவியை பூட்டினவர் சிரிச்சுட்டு யார்கிட்டயே பேசி சிரிச்சுட்டு இருந்திருக்கிறார். இவர் இப்படியே வந்துட்டு டக்குன்னு அப்படி நிமிர்ந்து பார்க்கவும் அவர் வாய் விட்டு சிரிச்சிட்டு இருக்கிறது இவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டத்தில் அத்தனை கூட்டத்தில் அவர் நின்று சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவர் பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணிடுச்சுன்னா, பாஸ்டருக்கு இவர் இந்த ஐயாவுக்கு, தாமஸ் ராஜா ஐயாவுக்கு வாலிபனாக இருக்கும்போது என்ன தோணிச்சுன்னா, பூட்டி வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாய் மாதிரி ஓடிட்டு அலையறாம்பாரு, அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு சிரிக்கிற மாதிரி இவருக்கு தோணி இருக்குது. அவர் கூட்டத்தில் எல்லாரும் நின்று பேசி எப்பயும் போல சிரிச்சுட்டு நின்றுக்கிறாரு. இவரை பார்த்துட்டு பார்க்காம அவர் சிரிச்சுட்டு பேசியிருந்துருக்கு ஏதோ காரியங்களை. இவருக்கு பார்த்த உடனே இதுதான் தோணுச்சான். ஓ, என்னை அலைய வச்சமெல்லாம் என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கவும் சரியான்னு கோவம் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. உடனே விறுவிறுன்னு பொறுங்க, அவங்க பாஸ்டர்கிட்ட பொறுங்க, நான் ஒரு வேலை இருக்குன்னு வேகமாக வந்தாராம். வேகமாக வந்து கூட்டத்துக்குள்ள சட்டையை பிடிச்சிட்டாராம். சட்டையை பிடிச்சி அவர் கேள்வி கேட்குறாரு, இங்கே பாருங்க, என் உடம்புக்குள்ளே ஓடுற ரத்தம் ஒரிஜினல் திருநெல்வேலி ரத்தம், என்னை பார்த்தவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு அங்கே அவர் கேட்குறாரு. அந்த அத்தனை 1000 பேர் கூட்டத்துக்குள்ள கேட்டுட்டாராம். உடனே பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அங்கே செய்தி கொடுக்க வந்த ஊழியக்காரங்களாம் வந்துட்டு வேகமாக வந்துட்டு கேட்டாங்களாம், என்னாச்சு தாமஸ், என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அன்பு சண்டை இது அப்படின்னாராம். அப்படி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரங்களை கூப்பிட்டு போய் சாப்பிட போகிற இடத்துல அவர் பேசினாங்களா, தாமஸ் உன் முகம் எப்பயும் போல் இல்லை, வித்தியாசமாக இருக்குது, நீ பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஆனால் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்களாம். அப்படி யோசிச்சுருக்கு, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, எனக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டேன், அதை முடிக்காமல் விட மாட்டேன்னு வேகமாக மறுபடியும் சர்ச்சுக்குள்ளே ஓடுறாராம். பக்கத்தில் இந்த கடை இருக்குது, அங்கே போய் அவங்களை சாப்பிட வச்சுட்டு ஓடியாடுறாராம். ஆரம்பிச்சதை முடிக்காமல் விட்டுட்டேன், திருநெல்வேலி ரத்தம் ஓடுது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தா அந்த நேரத்தில் அவர் அங்கே இல்லையாம். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் நாம மகிமைக்குன்னு சொல்கிறேன், அன்னைக்கு அவர் இருந்திருந்தா நான் கொலை கூட பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற. அன்னைக்கு கொலை பண்ணிட்டு இன்னைக்கு ஏசிஏ ஆவடி சர்ச்சு 100கணக்கான சபைக்கு தலைமை போதகராக நான் இன்னைக்கு இருந்துக்க மாட்டேன். பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நான் தகப்பனா, விசுவாசிகளுக்கு நான் தகப்பனா, ஒரு ஊழியனா, ஒரு தலைமை ஸ்தானத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா, இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு ஜெயிலில் தான் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பேன். அந்த ஒரு நிமிஷம் கர்த்தர் பார்த்து அந்த அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாரு. தேடி பார்த்த கோபத்தில் அவங்க எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அந்த நேரம் இல்லை. அப்புறம் எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல, வேகமாக போனேன். போய் என் ரூமுக்குள்ளே போய் எல்லா பொருளையும் தூக்கிட்டு இனி ஒரு நிமிஷம் கூட ஊழியம் செய்ய மாட்டேன்னு தூக்கிட்டு வெளியில் வேகமாக ஓடுனேன். வேகமாக போகிறேன் அப்படின்னாரு. வெளியில் வந்தேன். அப்போது சாம் சுந்தர் ஐயா அவரும் மறிச்சிட்டாரு. அவரும் இவரும் உதவி ஊழியராக இருந்தாங்க. சுந்தர ஐயாவுக்கு கீழே இவங்க இருந்தாங்க. ஏசிய ஸ்தாபகர் சுந்தர ஐயா, அவங்களுக்கு கீழே சாம் சுந்தர் ஐயாவும் தாமஸ் ராஜா ஐயாவும் தான் இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் என்ன செய்யற, கூட வேகமாக ஓடி வந்து தாமஸ் நில்லுங்க, பொறுங்க அப்படின்னா, இல்லை இனிமே ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன், இவங்க எல்லாம் செய்வாங்க, நான் மட்டும் மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஏசுநாதரா அப்படின்ற மாதிரி அவர் கோபத்தில் பேசிட்டு போறேன்னார. ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தயவு செய்து இருங்க அப்படி சொல்லி கெஞ்சி கேட்டு அந்த ராத்திரியில் இருக்க வச்சாருங்க. அல்லேலூயா. அப்புறம் மறுநாள் காலையில் சுந்தர ஐயா தலைமை பாஸ்டர் கூப்பிட்டாராம். இது உனக்கு ஒரு பரீட்சை, இதில் நீ பாஸ் ஆகணும். பரீட்சை எப்பவுமே பாஸ் ஆகிறதுக்கு தான், ஃபெயில் ஆகிறதுக்கு இல்லை. பரீட்சை எப்பயுமே உனக்கு ப்ரொமோஷன், உயர்வை கொடுக்கத்தான்.
ஃபெயில் ஆகிறதுக்கு, கீழே இறங்குறதுக்கு இல்லை. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அத்தனாயிரம் பேருக்கு முன்னாடி உன்னை திருவிருந்து கொடுக்கலாம்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். இந்த வாரம் தான். இத்தனை வருஷம் நீ உண்மை உத்தவமாக இருந்திருக்கிற, ரொம்ப தாழ்மையாக இருந்த, ரொம்ப உண்மையாக இருந்த, உன்னை பார்த்து நானே பிரமிச்சு போனேன். இந்த வாரம்தான் உனக்கு திருவிருந்து ஊழியம் செய்யத்தக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்கலாம் உன் கையில். அத்தனாயிரம் பேருக்கு முன்னாடி உன்னை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கலான் இருந்தேன். ஆனால் நீ அதில் தோத்துட்ட. இனி உனக்கு திருவிருந்து வாய்ப்பு கிடையாது, நீ திருவிருந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் அங்கே தலைமை சபையில் இருந்தாலும் அவரை திருவிருந்து பாத்திரத்தை எடுக்கவே விடலை. அப்புறம் ஆவடியில் போய் தனி ஊழியத்தை கொடுத்தாங்க. ஊழியத்தை கொடுத்ததே பெரிய விஷயங்கிறாரு. இந்த ஊழியத்தை கொடுக்கறது கூட வாய்ப்பு இல்லை, ஆனாலும் அவர் என் மேலே மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மன்னிச்சு அந்த ஊழியத்தை கொடுத்தாருங்க ஆவடியில். அப்புறம் அவர் உண்மை உத்தமாக ஊழியம் செஞ்சு பல வருஷங்கள் கழிச்சு தான் அந்த திருவிருந்து பாத்திரத்தை நான் கையில் ஏந்த வேண்டியது இருந்துச்சு. அன்னைக்கு என்னுடைய ஒரே ஒரு கோபம் என்னை ஆயுள் தண்டனை கைதி ஆக்கியிருக்கும். பல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய அந்த கோபம். ஆனால் அவர் அன்னைக்கு சொல்லும்போது சாதாரணமாக சொன்னார், தீமையோடு நீ என்ன செய்யாத, ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாரு. ஆனால் அதை அந்த நேரம் என்னாலையும் ஏற்றுக்கிறவே முடியல. அதை அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தகப்பன் சிச்சிக்கிற புத்திரன் உண்டு. யாரிடத்துல அதிக அன்பு வைக்கிறாரோ ஆண்டவர் அவர்களை சிச்சிப்பார். அவர்கள் எதுக்குன்னா கீழே போறதுக்கு இல்லை, மேலாக்குறதுக்கு. ஏன்னா யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, கனி கொடுக்கிற கொடியை சுத்தம் பண்ணுவாராம். எது கனி கொடுக்குதோ அது இன்னும் அதிக திராட்சை கொடி வந்து கனி கொடுக்குன்னா, ஓகே இது கனி கொடுக்குது, நல்லா இருக்குது, இதை ஒன்றுமே சேவரான்னு விடமாட்டாங்களாம். கனி கொடுக்கறது கவாத்து பண்ணி விடுவாங்களாம் அடிக்கடி. ஏன்னா ஒரு கொத்து திராட்சை பழம் கொடுக்கறது கவாத்து பண்ண 10 கொத்து கொடுக்குமா ஒரு கிளையில. அல்லையா சொல்லுங்களேன். ஒரு கொத்து கொடுக்கறது கவாத் பண்ணி சுத்தம் பண்ணி விட அதிகமாக கொடுக்குமா, நல்ல திரட்சியாக பெருசாக கொடுக்குமா. அதனால கனி கொடுக்குன்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாம விட மாட்டாங்களா. தொடர்ந்து அதை சுத்தம் பண்ணி பக்குவம் பண்ணி அதை வெட்டும் போது சுத்தம் பண்ணும்போது அந்த கொடிக்கு வலிக்கும். என்னடா கனி கொடுக்குறேன், அப்பயும் காய் என்ன செய்றாங்க, கனி கொடுக்குற மரம் தான் கல்லடி படுதுன்ற மாதிரி கனி கொடுக்க என்ன கல்லறிகிறாங்கன்னு தோணுது அந்த மரத்துக்கு. அல்லையா சொல்லுங்களேன். ஆனால் அது கல்லடி அல்ல, கவாத் பண்ணி சுத்தம் பண்றாரு. இன்னும் இதுக்கு மேலே போகணும், இன்னும் இதுக்கு மேலே போகணும், இன்னும் நீ மேலே போகணும், இதோடு நீ நிற்கவே கூடாது, இன்னும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும், இன்னும் உயரணும் கர்த்தர் நினைக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம நினைக்கிறோம் பிரச்சனையே வராதவங்க தான் ஆண்டவருக்கு பிடிச்சவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம யாருக்கு நெருக்கும் போராட்டம் வருதோ ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து இன்னும் நம்மளை உயர்த்த போகிறாரு. இதோட நிற்க மாட்டாரு. ஒன்னா இருக்கிற நம்ம 2 ஆக்குவாரு, 2 இருக்கிற நம்மள 10 ஆக்குவாரு, நம்மளை பெருக வைப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க தனியா ஒருவேளை வர்றீங்களா சபைக்கு, உங்களை குடும்பமாக்குறதுக்கு ஒரு சுத்தம் பண்றாரு, கொடியை சுத்தம் பண்றாரு. சுத்தம் பண்ணி இன்னும் நீங்க மிகுதியா பெருக போறீங்க. இப்ப இருக்கிறது பல மடங்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. ஆனா சுத்தம் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஒரு காயம் பட்டிருக்கு, புண்ணா இருக்குது, அதை சுத்தம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன செய்யுது, நம்மளை அறியாமல வலி வருது. என்னடா எவ்வளோ காயப்படுத்துறாங்க, இல்லைங்க அது சுகம் ஆகிறதுக்கு, அது நல்லா ஆகிறதுக்கு தான். அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், அன்னைக்கு நான் பண்ணின ஒரே ஒரு முட்டாள்தனம் என் வாழ்க்கையவே என் சந்ததியவே எல்லாத்தையும் அழிக்க தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த ஒரு கோபம் நிர்மூடர்களை கொள்ளும் என்று சொல்லி ஒரு வசனம் வரும். அப்போ என்னன்னா அந்த கோபம் என்னை அதை ஏற்றுக்கவே விடலை. அவர் சலனமா இப்படிப்பட்ட காரியம் செஞ்சு கொஞ்சம் கூட அவர் கோபமே விடாம அமைதியா தீமைக்கு ஏற்று நிற்காதுன்னு சொல்லிட்டார். அதை ஜீரணிக்கவே முடியல. அன்னைக்கு ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் நான். இனி வாழ்நாளில் என் நியாயத்தை, என்னுடைய நீதியை நான் வெளியில கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தப்பு செய்யலைங்க, நான் ரொம்ப நல்லவங்க, என்கிட்ட எந்த அநியாயம் இல்லை, நான் எந்த தவறும் பண்ணலன்னு ஒரு நாளும் நான் நிரூபிக்க மாட்டேன். அதை நிரூபிக்கிறதுக்காக நான் முயற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் தீர்மானம் பண்ணார். அந்த ஊழியக்காரர் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? கிட்டத்தட்ட 47 வருஷம் 50 வருஷம் அவர் ஊழியம் செய்து அவர் மரித்து விட்டார். ஆசியா கண்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய சபையை அவர் மூலம் கர்த்தர் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. பல்லாயிரம் ஜனங்க என்ன செய்றாங்க, அவர் சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க.
அது மாத்திரம் பல 100 சபைகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க கட்டி கொடுத்த நூற்றுக்கணக்கான சபைகளுக்கு தலைவராக 1000 சபைகளை கட்டி எழுப்பினார். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையாக உலகத்தையே அசைக்க போகிற ஒரு மனுஷன், அதை பிசாசு டார்கெட் பண்ண ஒரு சின்ன கோபத்தை வச்சு அவங்கள அழிக்க பார்த்துட்டான். அல்லேலூயா. இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் நானும் என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு சில காரியங்கள் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஊழியத்தையே இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தர் எனக்கு இரக்கம் செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வெள்ளக்கோயில் அப்படியே ஒரு கோபம் பட்டு, எதிர்பாராத ஒரு கோபப்பட்டு என் ஊழியத்தையே நான் இழந்து போக வேண்டிய, உடன் ஊழியராக இருக்கும்போது இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவருக்கு எப்படி வந்துச்சோ அதே போல் எனக்கு வந்தது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அது ஒரு நாள் நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், தீமைக்கு ஒரு நாள் எதிர்த்து நிற்காத, தீமைக்கு தீமை நீ செய்யாத, நீ என்ன செய், பொறுமையாயிரு. அல்லேலூயா. ஆமை சூத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் என்று சொன்னால் 1 யோவான்ல 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவன் அன்பா இருக்கிறாரு. நல்லா கவனிச்சுங்க, அவர் அன்பா இருக்கிறாராம். அப்போ அவருடைய பிள்ளைகளும் நாம் எப்படித்தான் இருக்கணுமா, அன்பாகத்தான் இருக்கணுமா. சிலுவையில் அரைஞ்சவங்க மேலேயும் அவர் அன்பா தான் இருந்தார். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்தான், அப்பயும் அவர் மேல அன்பா தான் இருந்தார். பேதுரு அவரை மறுதளிச்சா அப்படி, ஆனாலும் அவர் மேல அன்பா தான் இருந்தாராம். அல்லேலூயா. காட்டி கொடுத்தவங்க மேலேயும் அன்பா இருந்தாரு, சிலுவையில் அரைஞ்சவங்க மேலேயும் அன்பா இருந்தாரு, காரி துப்புனவங்க மேலேயும் அன்பா இருந்தாரு, தூசித்தவங்க கிண்டல் கேலிகளை பண்ணவங்க மேலேயும் அன்பா தான் இருந்தாராம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கண்ணீர் வடித்தார். அவர் கூடவே இருந்து காட்டி கொடுத்தவங்க மறுதளிச்சவங்களையும் அவர் அன்பு கூர்ந்தாராம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியானா. நன்மை செஞ்சா மட்டும்தான் அன்பு கூறணும் இல்லையா, தீமை பண்ணினாலும் துரோகம் பண்ணினாலும் ஒருவேளை நமக்கு விரோதமாய் தவறான காரியங்களை செய்திருந்தாலும் நாம இயேசு கிறிஸ்துவை போல அன்பு கூறணுமா, அதுதான் உண்மையான அன்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நாம என்கிட்ட பாசமா இருக்கிறவங்ககிட்ட நாம் பாசமா இருக்கிறது, என்கிட்ட அன்பு கூறுகிறவங்ககிட்ட நான் அன்பா இருக்கிறதுல இதுல என்ன இருக்குது? அது எல்லாருமே செய்வாங்களே. ஒரு ஆடு மாடுகிட்ட போங்க, அந்த ஆடு மாடுகிட்ட அன்பா இருங்களேன், அதுவும் உங்ககிட்ட அன்பா இருக்கும். இப்போ அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆடு மாடுகிட்ட போய் அன்பா இருங்க, அதுவும் அன்பா இருக்கும். ஒரு பூனை குட்டிகிட்ட போய் அன்பா இருங்க, அது அன்பா இருக்கும். அதுகிட்ட நீங்க போய் அதை எதிருங்க, அதுக்கு சண்டை போடுங்க, அதுவும் முட்டை வரும், அதுவும் கோவப்படும். ஒரு மிருகஜீவனுக்கு கூட இருக்குது, அன்பு காட்டினா அன்பு காமிக்கும், கோவப்பட்டா அதுவும் கோவப்படும். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதர்களும் என்ன செய்வாங்க, அன்பு காமிச்சா அன்பு கூறுவாங்க, அவங்க உதவி செஞ்சா உதவி செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறலன்னா அவங்க காட்டுக்கிறான். அப்படி இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன? தீமை செய்கிறவர்களையும் சபிக்கிறவர்களையும் துன்புறுத்துகிறவர்களையும், அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவருடைய அன்பு மட்டும் மாறவே மாறாதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விலையேறப்பட்ட பாடமா அது இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே சுத்திரம். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க. அப்படின்னா இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்க அன்பு மாயம் இல்லாததா இருக்கட்டும், எப்பொழுதும் ஒரே போல உங்க அன்பு இருக்கட்டும்னு சொல்றாரு. எப்படின்னா, தீமையை வெறுங்க. ஒருவேளை தீமை வந்தாலும் நீங்க என்ன செஞ்சிருக்க, தீமையை வெறுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், நன்மையை மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு சபைக்குள்ள அதை பார்க்க முடியல. இன்னைக்கு தேவ ஜனத்துக்குள்ள, தேவனால் அழைக்கப்பட்டவர்களால, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்குள்ள இதை பார்க்க முடியல. உண்மையான அன்பு என்ன? மதர் தெரசா அவங்க இந்த குஷ்ட ரோகத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுற ஜனத்துக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணுமேன்னு சொல்லிட்டு இவங்க சேவை செய்கிறாங்க, வேலை செய்யல, சேவை செய்கிறாங்க.
அதனால் போய் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னாடியும் போய் கையேந்தி நிற்பாங்களாம். என் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும்படி எதையாவது செய்யுங்கன்னு கையேந்தி போய் நிற்பாங்களாம். அவங்களுக்காக அல்ல. அல்லேலூயா. அப்படி கையேந்தி நிற்கும்போது ஒரு கடைக்காரன் இதே பொழப்பா போச்சு உங்களுக்கு, பிச்சை எடுத்து வாழணும் பொழைக்கணும், இது ஒரு பொழப்பாண்டு மாதிரி ஒரு மாதிரி அவமானமாக பேசி ஐயா கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவன் காரி கையில் துப்பிட்டானான். இந்த கடைக்காரன் இதே பொழப்பா போச்சுன்னு ஏதாவது கொடுங்கன்னு கையில் என்ன செய்தான், எச்சை துப்பிட்டான் கையிலே. ஐயா எனக்கு இந்த எச்சை கொடுத்துட்டீங்க, ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் பொருள் கொடுங்கன்னு கேட்டாங்களா அவங்க. எனக்கு எச்சு துப்பிட்டீங்க, நான் இதை எடுத்துக்கிறேன், ஏன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னை நம்பி இருக்கிற கஷ்டப்படுற வியாதியில் இருக்கிற அந்தவங்களுக்கு என்ன செய்யணும், ஏதாச்சும் தரமே, அதுக்காக பொருளோ பணமோ எதை இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். உடனே அவர் மனம் திருந்தி உடனே தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களை காரி துப்புன போதும் அதை நீங்கள் முகத்தை சுளிக்காமல் ஏற்றுக்கிட்டு என்ன ஆமாம் சுத்துறைய ஆமாம் நான் பராமரிக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு திரும்பவும் கையேந்தி நின்னீங்க பார்த்தீங்களா, அந்த அன்பு பெத்த தாய்க்கு கூட என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கொடுத்து தான் என் பிள்ளை சாப்பிடணும் இல்லைன்னு கோபத்தில் போயிருப்பாங்க, நீங்கள் அப்படி இல்லையே. அல்லேலூயா. அப்போ எவ்வளவாய் அன்பு கூறுகிறாங்க. பச்சிக்கிறவனிடத்துல பச்சனம் கிடைக்கும்னு சொல்லி அந்த அம்மா அறிஞ்சிருந்தாங்க. பச்சித்து பிடிக்கிறாங்க, காரி துப்பி அசிங்கப்படுத்துறாங்க, ஆனா அதே உங்ககிட்ட நன்மையும் வந்துச்சு, பச்சனம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா அன்பு நாம் காமிக்க வேண்டும். அன்பு எப்பொழுதும் ஒரே போல இருக்கணும். அப்படி தேவனிடத்துல நீங்க அன்பு கூறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சகலத்துக்கு நன்மைக்காகத்தான் முடியும். அதனால தான் யோசிப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய பார்த்தீங்க, ஆனா எல்லாமே நன்மை அடைஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் அது தீமை நினைச்சிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாம இருந்தேன்னா இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஆளை நான் என்ன செஞ்சிருக்க முடியாது, மாறி இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஒரு சில நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும். அப்போ ஒரு சிலர்கள் நம்மை நெருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தெரியும், ஆனா அது நம்முடைய உயர்வுக்காகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன சுவர் தடை வருதுன்னா அதை நாம் தாண்டுவோம், அடுத்து கொஞ்சம் பெரிய சுவர் தான் அதையும் தாண்டுவோம். தொடர்ந்து தடை வரத்தான் நாம் தாண்ட பழகுவோம். அல்லேலூயா. இல்லை அப்படி சமதளத்திலேயே நம்ம நடந்து பழகிட்டோம்னா ஒரு சின்ன கல் இருந்தால் கூட தட்டி கீழே விழுந்துருவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ தார் ரோட்லேயே நடந்து பழகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், திடீர்னு மண் ரோட்டில் சின்ன சின்ன கல்லு எதுவும் கிடக்கும், டப்புன்னு நம்மளை அறியாமல் தட்டி விழுந்துருவோம். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன தடை வருதுன்னா அதை தாண்டறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்கிறாரு, சகலம் நன்மைக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு, தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு இல்லைன்னா அவன் தேவனை அறியான். தேவன் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூட இல்லையாம். அல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்குது. அன்பு இருக்கிற எல்லாரும் தேவனால் என்ன செஞ்சிருக்கிறோமா, பிறந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறான். தேவனால் பிறந்தவன் தேவனை அறிந்திருக்கிறான். தேவனை அறிந்தவன் தேவனை போலவே வாழ்கிறான். அல்லேலூயா. தேவனா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, தேவனால் நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா தேவனை போல நீங்க வாழ்வீங்க அப்படிங்கிறது தான் அங்க அவர் விளக்கமா எடுத்து சொல்றார். தேவன் அன்பாய் இருக்கிறார், நம்மிடத்துல அன்பு கூறுகிறார். நாம தடுமாறுகிறோம், நாம விழுகிறோம், நன்றி இல்லாதவர்களாய், நாம உண்மை இல்லாதவர்களாக போயிடுறோம். அப்படி இருந்தும் அவருடைய அன்பு ஒரு நாளும் குறையிறது இல்லையா. அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா, நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னு சொன்னா, இந்த நாட்களில் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறது, நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய அன்பு மாறினதே, என்னுடைய சுபாவம் மாறினதே, என்னுடைய பாசம் குறைஞ்சதே இல்லை, இதே போலதான் நீ இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் சுபாவமும் மாறக்கூடாது, உன் அன்பும் மாறவே கூடாது. எப்பயும் போல உன்னுடைய அன்பு இருக்கணும். ஏன்னு சொன்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் நன்மையான மழையை வரிசிக்க பண்ற. மத்தேயு 5 திருப்பிக்கோங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
40வது வசனத்தை வாசிங்க. உன்னோட வழக்காடுறாங்க. வஸ்திரத்தை கொடுன்னு சொல்லி உங்ககிட்ட வழக்காடிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட அங்கேயும் சேர்த்து கொடுத்துரு. வெறும் வஸ்திரத்தை மட்டும் போட்டுட்டு உன்னால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அங்கேயும் தேவைப்படுது. வஸ்திரத்தை மட்டும் வாங்கி என்ன செய்ய போற, அப்ப இதையும் வாங்கிக்கொண்டு நாம என்ன செய்யணுமா, கொடுக்க சொல்லுகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் பாருங்க அடுத்து 41ல், நீ 1 மைல் தூரம் என் கூட நடந்து வா, அதாவது 1.5 கிலோமீட்டர் என்னோட கூட நடந்து வான்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ற, அப்படி உங்களை பலவந்தம் பண்ணினா அவனோடு கூட 2 மைல், அதாவது 3 கிலோமீட்டர் போ. அப்படின்னா ஆக்சுவலி ஏறக்குறைய 1 மைல் தூரம் வான்னு 1.5 கிலோமீட்டர் என் கூட வான்னு சொல்றா. அப்படின்னா அவர் ஏன் 200 மைல் போ, 1.5 கிலோமீட்டர் போன்னு சொல்றாருன்னா ஆக்சுவலி அவன் போக வேண்டிய தூரம் 2 மைல். பகுதி தூரமாவது வா அப்படின்னு கூப்பிட்றா அப்படி. ஆனால் ஆண்டவர் சொல்ற பகுதி தூரம் போகாத, முழுசாவே போ கூட அப்படிங்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ வஸ்திரத்தை அப்படின்னு மேல் வஸ்திரத்தை மட்டும் கேட்குற அப்படி, அப்போ கீழ் அங்கேயும் சேர்த்து கொடுத்துருங்கிற அப்படி. செட்டாக கொடு, சட்டையை மட்டும் கேட்குறவன் சட்டையை மட்டும் கொடுத்து ஃபேண்ட் கொடுக்காம விட்டுறாத. சட்டை தானே கேட்குறேன், இந்த ஃபேண்ட் வச்சுக்க, இதோட செட்டு இதுதான் அப்படின்னு கொடுக்கணுமா. நீ 1 மைல் வா அப்படின்னு, நீ போகிறது 2 மைல் தானே, வா நான் 2 மைல் தூரம் உன் கூட என்ன செய்கிறேன் வரேன்னு சொல்லணுமா. அல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். அது மாத்திரமல்ல பாருங்க 43வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, உனக்கு அடுத்தவனை சிநேகின்னு சொல்லி உன் சத்துருவை பகைன்னு சொல்லி முன்னாடி சொல்லி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் சத்துருக்களை அப்படின்னா என்ன அர்த்தம், சத்துருவானவங்களையவே நீங்க என்ன செய்யணுமா. அப்போ உங்க சகோதரர்களை என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். சத்துருவையே நீ சிநேகிக்கணும்னா உன்னுடைய சகோதரர்களை எவ்வளவாய் சிநேகிக்க வேண்டும். உங்களை சபிக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை, உங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறவங்களை அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்றாரு. பகைக்கிறவங்களுக்கே நீங்க நன்மை செய்யணுமா, அதாவது உங்களுக்கு ஒரு நாளும் நல்லதே செய்யாம உங்களை தீமையே செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்னதான் செய்யணுமா. அப்போ உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, காண்கிற சகோதரனிடத்துல நீ அன்பு கூறலன்னா காணாத தேவனிடத்துல உன்னால அன்பு கூறவே முடியாது. பார்க்கிற உன் சகோதரன்ட்ட நீ அன்பா இல்லைன்னா பார்க்காத தெய்வத்திட்ட நீ ஒரு நாளும் அன்பா இருக்க முடியாது. நான் கர்த்தர் இடத்துல அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் நீ சொல்லிக்கிறலாம், அது உண்மை கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 5வது அதிகாரத்தை திருப்புங்க, 22 வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இதுக்கு விரோதமா ஒரு பிரமாணம்னு ஒண்ணு உலகத்துல இல்லவே இல்லை. இதுக்கு எதிரானது ஒண்ணு இல்லவே இல்லை. இது இருந்தா இதுக்கு விரோதமா ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். அன்பு இருந்துட்டா அந்த இடத்துல சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் அந்த இடத்துல வந்துட்டா அந்த இடமெல்லாம் எப்படி சமாதானத்தால நிரம்பி இருக்கும். சமாதானத்தால நிரம்பி இருக்கிற இடத்துல நீடிய பொறுமை இருக்கும். எங்கெல்லாம் நீடிய பொறுமையா இருக்கிறாங்களோ அங்க அவங்க எப்பயுமே தயவுள்ளவங்களா இருப்பாங்க. தயவு உள்ளவங்க எப்பயுமே நல்லதை மட்டும்தான் செய்வாங்க, நல்ல குணமுடையவங்களா இருப்பாங்க. நல்ல குணமுடையவங்க எப்பயுமே நம்பிக்கைக்குரியவர்களா முழுசா நம்புறவங்களா இருப்பாங்க. விசுவாசம் உள்ளவங்களா நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. அப்படி நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறவங்க எப்பயுமே சாந்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா முழுசா நம்புகிறோம், முழுசா விசுவாசமா இருக்கிறேன், அதனால எப்படி தான் இருப்பேன், சாந்தமாக தான் இருப்பாங்க. அங்கே விவாதம் பண்ணுறதுக்கு அங்கே இடமே இருக்காதுன்றாரு. அமைதி தான் இருக்கும், அதோடு கூட இச்சை அடக்கம் இருக்கும். அல்லேலூயா. மேலே சொல்லப்பட்டிருக்கிற
மாம்ச இச்சை காரியங்கள் இது இருக்கவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இச்சை அடக்கணும் நம்ம விபச்சாரம் வேசித்தனத்தை மட்டும் நினைக்கிறோம், அது இல்லை. சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம இச்சை அடக்கமாக இருப்போம். அல்லேலூயா. இப்படி நாம் இருப்போம். எப்படி நாம் இருக்கிறோங்க? இயேசுவை போலவே இருப்போம். அல்லேலூயா. ஏன்னு சொன்ன 24 வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்களாம். இப்போ ஏன் ஒருத்த ஆவியின் கனி உடையவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்காங்க, நீடிய பொறுமையா இருக்காங்க, தயவா இருக்கிறாங்க, நற்குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, விசுவாசம் உடையவங்களா, சார்ந்த இச்சடக்கு உள்ளவங்களா இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் அடித்தளம் ஆணிவர் என்ன? அன்பு. அன்பு இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம், அன்பு இருந்தால் சமாதானமா இருக்கலாம், அன்பு இருந்தால் நீடிய பொறுமையா இருக்கலாம், அன்பு இருந்தால் தயவா இருக்கலாம், அன்பு இருந்தால் நற்குணமா இருக்கலாம், அன்பு இருந்தால் விசுவாசம் வந்துடும், அன்பு இருந்தால் சாந்தம் வந்துடும், அன்பு இருந்தால் இச்சையடக்கம் வந்துடும். அதனாலதான் அன்பு ஆணிவேரா இருக்குது. இப்ப கிறிஸ்துவ உடையவங்க தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க அரைஞ்சிருவாங்களாம்? மேலே சொல்லப்பட்டிருக்கிற கலாத்தியர்ல பாருங்க, இந்த 17 சூத்திரம் பாருங்க, 19, 20, 21 உள்ள இது எல்லாமே சிலுவையில் அரைஞ்சு வச்சிருவாங்களாம். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி 19, 20, 21 சொல்லப்பட்டிருக்கிற 17 விதமான மாம்ச கிரியைகள் எல்லாம் சிலுவையில் அரைஞ்சு வச்சிருவாங்க. சிலுவையில் அறையப்பட்டது கீழே இறங்கி வர முடியாது, அது வெளிப்படவே முடியாதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்க சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். மாம்சத்தின்படி நாம பிழைக்கல, எதன்படி பிழைச்சிருக்கிறோம்? ஆவியின்படி பிழைச்சிருக்கிறோம். அதனால எப்படித்தான் நடப்போம்? ஆவிக்கேற்றபடி தான் நாம நடக்கணும். அந்த 26 வசனத்துல சொல்றாரு, வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டாங்க, ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்ட மாட்டாங்க, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிச்சு பாருங்க. யார் ஒருவர் வீண் புகழ்ச்சியை விரும்புறாங்களோ அது கிடைக்காத போது ஆட்டோமேட்டிக்கா நல்லா கவனிச்சுக்குங்க, கோபம் வந்துடும். கோபத்தினால, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதன்னு வசனம் சொல்லி இருக்குது. இப்போ கோபப்பட்டு காரியம் ஆகலைன்னா அடுத்து என்ன வந்துருங்க? பொறாமை வந்துடும். இந்த பொறாமைனால என்ன செய்யணும்னா வேற மாதிரியான கிரியைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இப்போ நம்மக்கிட்ட பொறாமை இல்லைன்னா கோபம் வராது, கோபமும் வராது, அப்புறம் புகழ்ச்சியை நாம் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. அதனால தான் நாம் தாழ்மையாக நடந்துக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய காரியத்தில் நம்ம தாழ்த்துறோம், நிறைய காரியத்தில் மனுஷங்க மெச்சிக்கொள்றதுக்காக இல்லை, தேவன் நம்மை பார்த்து மெச்சிக்கொள்ளணும். நிறைய காரியத்தை நம்மளே நாமே தாழ்த்தி இருக்கிறோம், நிறைய காரியங்களை விட்டு கொடுப்போம். அப்போது நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது, தாழ்மையாய் நடக்கும் பொழுது, அப்போ நாம் எதை வெறுக்கிறோம்? வீண் புகழ்ச்சியை நம்ம விரும்பலை, கோபத்தையும் என்ன செய்கிறோம்? வெறுக்கிறோம். அப்புறம் பொறாமை கொள்றதையும் நம்ம தூக்கி எறிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் என் பிதாவை பார்க்கல நான் நல்லவன் அப்படித்தான் சொன்னார். அவர் எல்லாம் ஆண்டவரே, போதகரே, ரவி அப்படிலாம் அவர் சொன்னாங்க, எல்லாம் பாராட்டினாங்க. அவர் சொன்னார் ஒன்னே ஒன்று, என் பிதாவிட நான் நல்லவன், என்னையவே உங்களுக்கு கொடுத்தாரே, அதனால என்னெல்லாம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டார். அவர் வீண் புகழ்ச்சி விரும்பல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இங்க வேதம் சொல்லுது, அங்க அன்பு இருந்துருச்சுன்னா நமக்கு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ அன்பு மாயம் இல்லாததா இருக்கணும். நம்முடைய அன்பு இயேசுநாதர் அன்பை போல இருக்குதான்னு தான் நம்ம பார்க்கணும். ஒருத்தரை பார்க்குறோம், இவங்களை இயேசுநாதர் பார்த்தா எப்படி அன்பு கூறுவார், இவங்க மேலே எப்படி இறக்கப்படுவார், இவங்களுக்கு இயேசுநாதர் இங்கே இருந்தால் என்ன உதவி செய்வார், அப்படித்தான் நம்ம பார்க்கணுமா. இயேசு பார்க்குற விதமாக நாம் பார்க்கணுமா ஒவ்வொருத்தரையும். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு நமக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு யோசிக்கிறோமா? அப்போ இந்த நிலைமையில இயேசுநாதர் இருந்தால் எப்படி இருப்பார், இதுக்கு என்ன செய்வார்னு உட்காந்து யோசி. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. என்னுடைய இந்த மாம்ச மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், இனி நான் கிடையாது, யார் வாழ்கிறார்? கிறிஸ்துவே வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 அவர் சொல்றாரு பாருங்க. 2:20
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் உயிரோட வாழ மாட்டேன். ஏன் அறிவு, ஏன் திறமை, ஏன் எண்ணம், என்னுடைய விருப்பம், என்னுடைய காரியம், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறா. கிறிஸ்து இனிமே கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன பேசுவாரு, அவர் என்ன செய்வாரு, எப்படி இருப்பாரு. இப்போ இனி நான் வாழ மாட்டேன். எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காததுன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ சிலுவையில் நம்மளை அறைய ஒப்பு கொடுத்துட்டோம். இப்போ நமக்குள்ள இயேசு வந்துட்டாருன்னா இப்போ இயேசு என்ன விரும்புவார்? அல்லேலூயா. எனக்கு இது பிடிக்காது எனக்கு. இப்போ இங்கே இயேசு எனக்குள்ள வந்துட்டாருனால இப்போ இது அவருக்கு அவர் என்ன செய்வார்? எனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். அப்போ அவருக்கு பிடிக்குது, அப்போ அப்படியே தான் நம்ம செய்யணுமா? அப்போ இனி நான் கிடையாது, இயேசுவில் வாழ்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். இனி நான் வாழ மாட்டேன். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நாம் அடிக்கடி சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுங்க தெரியுங்களா? நானே சொல்லுவேன் நிறைய நேரத்தில் சொல்லு, நம்மளை அறியாமல் சொல்கிறோம், சத்தியத்தை சரியாக விளங்கி கொள்ளாமல் கிரகிக்காமல் நாம் சொல்கிறது, இதுவே நான் ரட்சிக்கப்படாமல் மட்டும் இருந்திருந்தான், இதவே நான் ஊழியத்துக்கு மட்டும் வராமல் இருந்திருந்தான், அப்படி சொல்கிறேன்னா இன்னும் முழுசாக நான் சிலுவையில் என்ன செய்யப்படலை, அறையப்படலை. அப்பப்போ என்ன செஞ்சிடறேன்? இறங்கி வர்ற மாதிரி அறையப்படலை, சும்மா காம தொங்கிட்டு இருக்கிறேன். டக்குனு கோவம் இறங்கி கிளந்து நான் என்ன இருக்கிறேன் அப்படின்றது அப்புறம் மறுபடியும் நான் சிலுவையிலே தூங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ பிரச்சனை அதுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதுசாக இருப்பானா, பழசு ஒளிஞ்சு பேரும் எல்லாம் புதுசாயிரும். இப்போ பழசு அப்பப்போ எட்டி பார்க்குதுன்னா நாம் இன்னும் முழுமையாக சிலுவையில் அறையப்படலை. நம்மை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். இயேசுவனுடைய சாயல் என்ன செய்யணுமா? வெளிப்பட வேண்டுமா? அதைத்தான் அதை கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நாம் பார்த்தால் யாரை தான் பார்க்கணும்? இயேசு மாதிரி தான் பார்க்கணும். நான் பேசினா இயேசு மாதிரி தான் என்ன செய்யணும்? பேசணும். நான் சிந்தித்தா இயேசுநாதர் போல தான் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அவர் எனக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னுடைய உடம்புக்குள்ளே அவர் வாழ்கிறார். என்னுடைய பார்வையும் என்ன செய்யணுமா? அப்படியாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஏசப்பா நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பாருங்க, முழு வேதமும் தேவன் அன்பா இருக்கிறாரு. முழு வேதத்தையும் ரெண்டே ரெண்டு வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் பிரிக்கிறாரு. ஒன்று, தேவனிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவர் மேலே அன்பு வச்சிரு. இன்னொன்று, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அன்பு கூறணும். இப்போ இது ரெண்டு. தேவன் அன்பா இருக்கிறாரு. அந்த அன்பா இருக்கிற தேவன் ரெண்டு கட்டளையா பிரிக்கிறாரு. முழு மூச்சில் யார்ட்ட போது அன்பு கூறு? தேவனிடத்துல. அதே போல முழு மூச்சை ஆற்றி அன்பு கூறு பிறன் இடத்துலையும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நாம் அதிகமாக அன்பு கூறுகிறோம் அந்த அளவு அன்பு கூறுங்க முதலாவது. ரெண்டாவது, உங்கள் மேலே எவ்வளவு அன்பு இருக்குதோ அந்த அளவு மற்றவங்க மேலே அன்பு கூறுங்க அப்படிங்கிறார். இப்போது என்ன தோணுதுன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உடனே எனக்கு என்ன தோணும்? என்னைய மன்னிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இதை நானாக இருக்கங்காட்டி அப்படி சொல்கிறேன். இதே எனக்கு விரோதமாக எனக்கு ஆப்போசிட்டாக செஞ்சுட்டேங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எனக்கு என்ன தோணும்? நான் தப்பே பண்ணலாம், நான் ரொம்ப சரியாக இருந்தேன், நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், ஆனாலும் எனக்கு அப்படிமா. அதே இது நானாக இருந்தால், நீங்கள் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் தெரிஞ்ச பண்ணிட்டேன், ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிங்க அப்படி நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்குங்க, என்ன இருந்தாலும் எனக்கு இறக்கம் காமிங்க, என்ன இருந்தாலும் என்னை நேசிங்க, என்ன பண்ணினாலும் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே இது எனக்குன்னு வரும்போது நான் என்ன செய்கிறேன்? அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அதெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும்? அதெல்லாம் எப்படி அன்பு முடியவே முடியாதுங்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஆண்டவர் வெறுக்கிற காரியம் இதுதான். இதை இன்னைக்கு நாம முழுசா புரிஞ்சுக்கிற முடியல. நான் என்னெல்லாம் விரும்புகிறேனோ, நல்லா இருக்கும்போது இல்லை, தவறும் போது எதெல்லாம் நான் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கிறேனோ, நான் தேவனிடத்துல நல்லா இருக்கும்போது எதிர்பார்க்கறது இல்லை, நான் விழும்போது, நான் சரியில்லாத போது, நான் அவரை புரிஞ்சுக்கலாத போது, அவரை விட்டு விலகும் போது, நான் அப்போ போய் அவரிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேனோ, மன்னிப்பு, இரக்கம், கிருபை, ஆசீர்வாதம், இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பேன் அவர்கிட்ட. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நல்லா இருக்கும்போது கேட்கறது இல்லை, நான் சரியில்லாமல் போகும்போது என்னெல்லாம் கேட்டாலும் அவர் திருப்பி என்ன செய்கிறாரு? ஒரு நாள் அவர் கடிஞ்சிக்கிறதோ கோவப்படுறதோ ஒரு நாளும் கைவிடுறதோ கிடையாது. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கனா, நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சனும், தகுதி இல்லாதப்போ, நீ நன்றி மறந்தப்போ, நீ உண்மை இல்லாதப்போ உனக்கு என்னெல்லாம் செஞ்சனும் நான், இது எதுக்கு தெரியுமா செய்கிறேன்? நீயும் உனக்கு பிறன உன்னுடையவர்களை இப்படித்தான் நடத்தும்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டோம், அதெல்லாம் விட்டுட்டோம். ஒரு பக்கம் பரிசுத்தம் 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 வைராக்கியமாக பிடிச்சிக்கிட்டு தவறினாலே பாவி துரோகி நீ தகுதியே இல்லை அப்படின்னு தூக்கி என்ன செஞ்சிடும், எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. ஒரு மாம்ச வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்பு வரலன்னு என்ன செஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு தோட்டத்தை நடுறாரு, ஓமையை சொல்லும்போது நட்டுட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் காத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மனா ஒரே வருஷத்தை பார்த்து இதை வெட்டி தூக்கி எறிய, இதை இன்னும் வருஷ கணக்கு அது காலத்தை கடத்தவன்னு ஒரே படம் போட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சரி, இன்னும் 1 வருஷம், இன்னொரு வருஷம், இன்னொரு தடவை, இன்னொரு தடவை, இன்னொரு தடவை, இன்னொரு தடவைன்னு தான் சொல்கிறாரு. ஆண்டவருக்கு பேதுருவை பார்த்து அவர் நான் கேட்கும்போது என்ன சொல்லுவார்னா, ஆண்டவர் பேதுருவை பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், அவர்கிட்ட போய் நீங்கள் விசாரிச்சா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் விழுந்ததை அவர் பார்க்கல, நான் அழுததைத்தான் ஆண்டவர் பார்க்கிறாராம். இன்னைக்கு பிசாசு சொல்றான், விழுந்ததை போய் காண்கிறான். இப்போ சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, பேதுரு மரிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் பிசாசு சொன்னானா. ஒரு இது சொல்றாங்க சரித்திர ஆய்வில், கடைசி நொடி கூட நீ பரலோகம் போக முடியாது, என்ன இருந்தாலும் நீ இயேசுநாதரை மறுதளிச்சவன் தானே, சத்தியம் பண்ணவன் தானே, சபிச்சவன் தானே, கடைசி நிமிஷம் வரைக்கும் பிசாசை விட்டு போராடி இருக்கிறான். அவர் சிலுவையில் தலைகளை தொங்குற வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை இல்லை இல்லை, என் தேவன் என்னிடத்துல எப்படித்தான் இருக்கிறாரு, என்னிடத்துல என்ன செய்தா இருக்கிறார். ஏன்னா அவர் அன்பு உள்ள தெய்வம், அவருக்கு அன்பை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாராம், கடைசி நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கேயும் பெருசா விழுந்த மாதிரி இல்லை. ஆனாலும் அந்த ஒரு விழுகைய தாவீது சாகிற வரைக்கும், தான் ஒரு தடவை விழுந்தான் பார்த்தீங்களா, அதை சாகிற வரைக்கும் சொல்றாரு, என் இள வயதின் பாவங்களை நினையாதிரும். வயசான காலத்தில் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. 60 வயசு 70 வயசுல சொல்றாரு, 30 வயசுல விழுந்த பாவத்தை 45 வருஷமா 40 வருஷமா பாடிட்டு கிடக்கிறார். அவர் முழுசா மன்னிச்சுட்டாலும் ஒரு சில நேரத்தில் நம்மால ஏத்துக்கிற முடியல. அதான் வேதம் சொல்லுது, கடலின் ஆழத்துக்குள்ள போய் என்ன செஞ்சிருவாராம். ஏன்னா திரும்பி பார்க்கவும் கூடாது, திரும்பி எடுக்கவும் திரும்ப பேசவும் கூடாது. தான் ஆழத்துக்குள்ள போய் போட்டாங்க. கடலுக்கு ஆழம் இவ்வளவுன்னு இல்லையா, அதுக்கு எல்லை இல்லாத ஆழமா, அந்த எல்லை இல்லாத ஆழத்துக்குள்ள போய் போட்டாரு, எவனும் திரும்பி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் ஆண்டவர் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எனக்கு கற்றுக் கொடுத்த வெளியேறப்பட்ட பாடமா இந்த 2-3 வாரத்தில் கர்த்தர் எனக்கு தொடர்ந்து சொல்லி கொடுக்குற பாடம் இதுதான். நான் உன்னை எப்படி பார்த்தனோ, எப்படி பார்த்துக்கிறனோ, அப்படித்தான் நீ உன்னுடையவர்களை பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ எனக்கு எல்லாமே ஆண்டவர் செய்யணும், எல்லாமே என்னை ஆண்டவர் மன்னிக்கணும், நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கிறணும்னு நினைக்கிறேன், நீ நினைக்கிற. ஆனால் உனக்குன்னு ஒருவர் தெரியாமல் அறியாமல் செய்யும் போது மட்டும் உன்னால ஏன் ஏற்றுக்கிற முடியல? நீ அங்கே ஏற்றுக்கிற முடியலன்னா இங்கே நீ நன்றி இல்லாதவனா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஆமாவா இல்லையா? நான் எப்படி இருந்தாலும் என்னைய மன்னிச்சிருங்க, ஏற்றுக்குங்க, ஆசீர்வாதுங்க, உயர்த்துங்க இங்கே சொல்கிறேன். இங்கே வந்து இல்லை மன்னிக்க மாட்டேன், ஏற்றுக்கிற மாட்டேன், உயர்த்த மாட்டேன், ஆமாம் அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படிங்கிறேன். ஆண்டவர் கூப்பிட்டு என்ன சொல்வார்? நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன்னு கேள்வி வைப்பார். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கெல்லாம் அடியோட வேரோட பிடுங்கப்படுற காரியம் இதுதான் சொல்கிறார். அதனால தான் மன்னிக்க முடியல, அதனால தான் பின்வாங்கி போனவங்கள திரும்ப சபைக்குள்ள என்ன செய்ய முடியல, ஏன் கொண்டு வர முடியல? நீ பாருங்களேன், சபைக்குள்ளே இருக்கிற ஆட்களை விட பொதுவாக ஒரு தோராய கணக்கு சபையை விட்டு வெளியில் இருக்கிற ஆளுங்க தான் நிறையா இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த சபையில் 500 பேர் இருக்க வேண்டியது 100 பேர் தான் இருக்கிறோம், ஏங்க 400 பேர் எங்கே போயிட்டாங்க? அது என்னங்க, அவங்க தேவை சித்த இல்லைங்க, பிதாவால் நடப்படாத நாட்டுங்க. ஓ சொத்துறோம் சொத்துறோம், பிதாவால் நடப்படாத எப்படிங்க அந்த 400 வந்து எப்படி உள்ள வந்து உட்காந்துட்டு போச்சு? ஓ நடாமே உட்காந்துட்டு போயிருக்குது.
அப்படி காற்றுல பறந்து பொத்துன்னு விழுந்துட்டு அப்படியே காற்று கொண்டு போயிரு. அது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. ஒன்னே சொல்லு, 12 1 போச்சுலங்க அப்படிமா. 12 1 தான் போச்சு, இங்க 12 போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, கடைசி நொடி வரைக்கும் சிநேகிதனே அப்படித்தான் அவர் சொன்னார். அல்லேலூயா. கடைசி நிமிஷம் வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாம்ச வைராக்கியம் அதிகமாகி போச்சு சபைக்குள்ள. கர்த்தர் வருத்தப்பட்டு சொன்ன காரியம், மாம்ச வைராக்கியம் அதிகமாயிருச்சுப்பா. அதனால நிறைய காரியங்களை சபை ஜனம் இழந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை ருசி பார்த்து அவருடைய அன்பை புரிஞ்சு ரட்சிப்புகள் வந்து பின்வாங்கி போனவன் திரும்ப ஒரு நாள் திரும்பி வரவே கூடாதா அப்படின்னு நாம இன்னைக்கு இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாம என்ன மறுதளிக்காம இருந்தோமா? நாம பின்வாங்காம தான் இருந்தோமா? நாம கர்த்தரிடத்துல கோபித்து கொள்ளாம தான் இருந்தோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு நீ எப்படி உன்னை நேசிக்கிறையோ அதே அளவு உனக்கு பிறனா இருக்கிற எல்லாரையும் நேசிங்கிறார் ஆண்டவர். எதுனாலையும் உங்களை குறையா பார்க்காத. நான் எதுலையுமே உன்னை குறையா பார்த்ததில்லை. நீ எதுனாலையும் யாரையும் குறையா என்ன செய்யாத, பார்த்துறாத. உண்மையான அன்பு, என்னுடைய அன்பு உன்னிடத்திலிருந்து பிரகாசிக்கும். அல்லேலூயா. எப்படி சூரியனுக்கு நேர சந்திரன் என்னைக்கு வந்து நிற்குதோ அன்னைக்கு தான் முழுசா பிரகாசிக்குமா, பௌர்ணமி ஆயிரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வெளிச்சத்தை, என்னுடைய சுவாபத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய மன்னிப்பை அப்படியே நீ பிரகாசி வெளியில் அப்படிங்கிறார். என்னுடையதை அப்படியே உள்வாங்கி அப்படியே ரிப்ளை பண்ணு. நீ உள்ள வாங்கி மறைச்சு வச்சுட்டு உன்னுடையதை வெளியில் என்ன செய்யாத, காட்டாதன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால ஒன்று கடைசியில் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு அங்க சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. ஏன் கடைசியாக சகோதரரே அப்படின்னு அங்க சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு 12வது வசனத்துல 11வது வசனத்தை வாசிங்க. திராணி உள்ளவர்களா மாறதுக்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரிச்சுக்குங்க. ஏன்னா அப்படின்னா எபிரேயர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க, யூதர்கள் இஸ்ரவேல் சொல்லுவாங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கன்னா அதை அவர் வழக்க சொல்ல அவங்களுக்கு. அது நேரடியாக சொன்னா மனுஷங்க கூட எங்களுக்கு சண்டை இல்லை, அவ்வளோதான். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அப்படி சொல்ற இடமெல்லாம் எதை, மனுஷங்களோட எங்களுக்கு என்ன இல்லை, அதைத்தான் அங்கே சொல்ல வர. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லையா, போராட்டம் கிடையவே கிடையாது. ஆனா போராட்டம் எங்க, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும். அப்படியே துரைத்தனமா துரைத்தனங்களா, அதிகாரமா அதிகாரங்களா, லோகாதிபதிகளா லோகாதிபதி, பொல்லாத ஆவிகளின். இப்போ இங்க நீங்க கவனிச்சு பாருங்களேன், மனுஷன் கூட மாம்சத்தோட ரத்தத்தோடனா ஒரு மனுஷன் கூட உனக்கு யுத்தம் கிடையாது, சண்டை உங்களுக்கு எனக்கும் கிடையாது, நமக்குள்ள ஒரு நாள் சண்டையே கிடையாது. ஆனா நாம பண்ணுகிற சண்டை என்ன தெரியுமா, நமக்கு நாமே சண்டை போடுற மனுஷருக்குள்ள ஒரு நாள் சண்டை போடவே கூடாது. ஆண்டவர் சொல்லி கொடுக்கறது இதுதான். அப்ப யார்கிட்ட சண்டை அப்படின்னா பாருங்களேன், துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்ச லோகாதிபதி, பொல்லாத ஆவி சேனை, இதோட கூட தான் நமக்கு சண்டை உண்டா. ஆனா அது சொல்லும்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒத்தையா இருக்காது, எல்லாம் கூட்டமாக தான் வருமா, எல்லாம் கூட்டங்களாக தான் வருதான், துரைத்தனங்களாக வருமா, அதிகாரங்களாக ஒடியாரும், பொல்லாத ஆவிகளாக ஒடியாரும், லோகாதிபதிகள் பெரிய பெரிய கூட்டமாக தான் நம்மளை வந்து எதிர்க்கும்.
தனியா வரவே வராது. பிசாசின் சேனை தனியா வந்து எதிர்க்காது ஒரு நாளும். நம்மள ஒண்ணு விட்டா ஒண்ணுல மாற்ற மாதிரி சுத்தி வளைச்சு மொத்தமா தான் தாக்கும். நமக்கு இது தெரியாதனால நாம யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்? நமக்கு நாமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நீங்க நானும் ஒரே ரத்தம். நீங்க ஏசப்பா பிள்ளைன்னா நானும் ஏசப்பா பிள்ளை. உங்களுக்குள்ள இயேசுவின் ரத்தம், எனக்குள்ள இயேசுவின். நீங்க அண்ணன்னா, நீங்க அக்கானா, நீங்க அம்மானா, நாம் என்னது? ஒரே ரத்தம், ஒரே குடும்பம். இப்போ எதுக்குள்ள சண்டை வருது சொல்லுங்க? வீட்டுக்குள்ள பையன் கூட சண்டை வருது, அம்மா கூட சண்டை வருது, அக்கா கூட சண்டை வருது, கூட பிறந்தவங்களோட சண்டை வருது, கணவனோட மனைவியோட சண்டை வருது. இப்போ இந்த எல்லா சண்டைக்கும் காரணம் நீங்க உட்காந்து யோசனை பிசாசுகள் மட்டுமே. நேரடியாக பிசாசுகிட்ட சண்டை போட நம்மளால முடியாது. பிசாசு நேரடியாக நம்மகிட்ட சண்டை விட மாட்டான். அதுக்கு நம்ம கூட உள்ளவங்களே தூண்டி விடுவான். அதாவது நல்லா கவனிச்சுங்க, நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணவே குத்துவான். பிசாசுக்கு தந்திரம் மட்டும்தான் இருக்கு, அவனுக்கு சக்தி வல்லமே ஒன்றும் கிடையாது. அவன் தந்திரத்தினால்தான் இவ்வளவு நாள் நம்மகிட்ட போராடுறான். இன்னைக்கு உங்க மனைவி கோபமா பேசுதுன்னா மனைவி இல்லை, அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சில ஆவி கிரியை செஞ்சு உங்கள்கிட்ட போராடுது. அல்லேலூயா. நீங்க ஒரு நாளும் மனுஷங்க கிட்ட சண்டையே போடாதீங்க. உங்களை அடிச்சாலும் சரி, உங்களை உதைச்சாலும் சரி, உங்களை தள்ளுனாலும் சரி, ஒரு நாள் அவங்கள நீங்க கோவிச்சுக்கிறாதீங்க. மனுஷங்க கூட நமக்கு யுத்தமே சண்டையே கிடையாதான். போராட்டம் பின்னாடிக்கிற கூட்டமா வர்ற ஆவிகளோடு. அது கூட்டமா வர்றதுனால நம்மளை கூட்டமா சேர விடாதுங்க. பிரச்சனையே அதுதான். அல்லையா சொல்லுங்களேன். எப்படா ஒண்டியா வருவான் நம்ம கூட்டமா சேர்ந்து அவனை தூக்கிடலாம் அப்படித்தான் நினைப்பாங்க. பாத்தீங்களா? ஒரு ஆளை தூக்கணும் அப்படின்னா நினைக்கிறாங்க. மறைவா இருந்துக்கிட்டு இவன் எப்ப தனியா வருவான், இவன் எப்ப தனியா போவான் அப்படின்னே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? யாரை தூக்கணுனாலும், யாரை கொலை பண்ணனாலும், பழி வாங்கினாலும் தனியா எப்ப இருப்பான் அப்படித்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் இவங்க 10 பேரோட வரும்போது அவங்க 10 பேரோட சண்டை போட சொல்லணும், சண்டை போடவே மாட்டாங்க. அப்ப பிசாசுடைய தந்திரமும் அதுதான். அல்லையே சொல்லுங்களேன். எப்பயுமே அவன் கூட்டமா வருவான், நம்மளை கூட்டமா வர விடவே மாட்டான். நம்ம ஒரு கூட்டமா சேர விடவே மாட்டான். அவனுடைய தந்திரம் இதுதான். நம்ம சண்டை மனுஷர்களோட கிடையவே கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதனால நம்மளை ஒரு நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது. அதான் ஏசப்பாவும் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் கூட்டமாய் வருகிறது நம்மளை அழிக்கும்படி. அதுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு மறைஞ்சிருந்து வருது. ஆனால் அதுக்கு காரணமாக யாரை? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே, நமக்கு வேண்டப்பட்டவங்களே தூண்டி விட்டு அவர்கள் மூலம் நேரடியாக கிரியை செய்கிறான். ஆனால் கூட்டமாய் ஒரு பெரிய சேனையோடு வருகிறான். அதனால தான் நிறைய நேரத்தில் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. நாம் ஒரு கூட்டமாக மாறணும், நாம் ஒரு திரள் கூட்டமாக மாறணும், தேவனுடைய சேனையாய் ஒன்று கூடணும். அப்போ பிசாசு எல்லையிலே வர முடியாது அவனால். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் யார் மேலும் கசப்பும் கோபமும் இருக்கவே கூடாது. இயேசுநாதரை போல அன்பு கூறணும், இயேசுநாதரை போல மன்னிக்கணும், இயேசுநாதரை போல நீங்கள் நேசிக்கணும், இயேசுநாதரை போலவே ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆமாம், என் சட்டை அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, என்ன நான் நேசிக்கிறவங்களுடைய சார் அவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும், நீட்டாக இருக்கும்னு நினைக்கணும். நான் சாப்பிட்டு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா, நான் நேசிக்கிற எல்லாரும் அவங்க திருப்தியாக இருக்குன்னு நினைக்கணும். நான் ஒரு குறை கூட இல்லை இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன்னா, அப்போ உங்களை பார்த்து இவங்களுக்கு எந்த குறையும் வரவிடக்கூடாது, என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு நான் வந்து நிற்கணும். இதுதான் இயேசுனுடைய அன்பு, இயேசுனுடைய சுபாவம். இதைத்தான் நம்மக்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்க்குறது. ஒருத்தர் கோபம் முட்டக்கூடாது, ஒருத்தர் அன்பு காட்டத்தான் சொல்லியிருக்குது. அல்லேலூயா. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமை கொள்ளாதீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன செய்யுங்க? ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன செய்யுங்க? நேசிங்க. ஒருத்தரை தூக்கி கொண்டாடுங்க. ஒருவர் கணம் பண்ணதுல முந்திக்குங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் நீங்க பெரிய ஆளுங்க, இல்லைங்க நீங்க தான் பெரிய ஆளுங்க, இல்லைங்க நீங்க தான் என்னோட பெரிய ஆளுங்கன்னு சொல்லி நினைச்சு கணம் பண்றது முந்திக்குங்க. அன்பு காமிக்கிறதுல முந்திக்குங்க. தாங்கிறதுல உதவி செய்யறதுல முன்னாடி முந்திக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதைத்தான் இயேசுநாதர் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும், ஒவ்வொரு ஊழியனுக்குள்ளேயும், ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா. அல்லேலூயா. இதை நமக்கு இந்த நாளில் தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமை சூத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமை ஆமை ஆமை.